யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. நம்ம வந்து நாமக்கல் நரசிம்மரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முல்லை மகால் இது நல்லா பார்த்துக்குங்க. ஒரு இந்த ரூம்ஸ் வந்து ரொம்ப அருமையான சூப்பரான அந்த பிளேஸுங்க. நாங்கள் வந்து இரவே வந்து தங்கிட்டோம். நாங்கள் முதல் நாள் இரவு வரும்போது 8:30 ஆகிடுச்சு. அதனால் வந்து நடை சாத்திட்டாங்க கோவில், அதனால் பார்க்க முடியல. அதில் இந்த இடத்துல தங்கணும். அது நல்லா அதுக்கு விரிவாக சொல்கிறேன், வாங்க நடந்துக்கிட்டே பேசலாம். இப்போது வந்து வழியில் வந்து மேடம் என் கூட வந்தவங்க இப்போ வந்து பூ வாங்கிக்கிறோம். அங்கே வாசல்லே அந்த முல்லை மகால் நம்ம தங்கியிருந்தோம் இல்லைங்களா, அது எதிரிலே வந்து பூ விற்கிது. அந்த பூ வந்து ஒரு தாமரை பூ வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா, ஒரு துளசி மாலை 40 ரூபா. பரவாயில்ல, வாங்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மருக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நரசிம்மருக்கு ஆப்போசிட்டில் கும்பிட்டாபாரி நாமக்கல் ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயர் பார்த்தபடி நரசிம்மர் இருப்பார். இந்த ஊரில் மட்டும்தாங்க இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும். ஏன்னா நாமக்கல் நரசிம்மர்னால சக்தி வாய்ந்த ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாயகன். குடவேர கோயில் சொல்லுவாங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அது குடவேர கோயில்னால் ஒரு மலையில் குடஞ்சி எடுத்து அந்த சிலைகள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்கும். மொத்தம் அவரோட 9 அவதாரமும் உள்ளே இருக்கும் அந்த சுவர்களில். ரொம்ப இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்னு சொல்லலாம். நரசிம்மர் நம்ம திண்டிவனத்திலே வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மர் கோவில் இருக்குது. அதுவும் பழமையான கோவில் தான். அதை விட பழமையான கோவில் இங்கே நாமக்கல் நரசிம்மர் கோவில். நாங்கள் பூ வாங்கிட்டு சேஞ்சுக்காக கொஞ்சம் லேட்டாகுது. நான் அந்த முல்லை வாங்க பேசிக்கிட்டே போகலாம். முல்லை மகால் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ளே என் கையை வச்சு நானே மறைச்சிட்டேன். அந்த முல்லை மகால் எல்லாம் நாங்கள் நாமக்கல்லில் தங்குற மாதிரி எங்களோட ஐடியா இல்லை. நாங்கள் வந்தது வேற ஒரு இடம், மீட்டிங்காக வந்தோம். சரி, வர வேலை நான் நரசிம்மர் தரிசனம் பண்ணிவிட்டு போகலான்னு தான் எங்களோட பிளானு. 14 மணி 8 ஆகிடுச்சு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படி நரசிம்மர் பார்க்காம போகிறது சொல்லிட்டு தான் நாங்கள் சரி ரூம்ஸுக்காக அங்கங்கே பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 1200 1500, அது ஏசியில். சாதாரண நான் ஏசிக்கே அந்த விலை அதிகமாக. சரி, ஒரு நைட்டு வெடிகாலம் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாமியை பார்க்க போகிறோம், எதுக்கு அவ்வளோ ரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தோம். அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்கள் கோவிலாண்டே இருக்குது ரூம்ஸு, நீங்கள் முல்லை மகால்னு ஒன்று இருக்குது, நீங்கள் போங்கன்னாங்க. சரி சொல்லிட்டு இங்கே கோவிலாண்டே பார்த்தீங்கன்னா அழகாக இந்த நரசிம்மருக்கும் ஆஞ்சநேயருக்கும் நடு பகுதியில் இந்த முல்லை மகால் இருக்குங்க. ரூம்ஸோட விலையை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரமிச்சு போயிடுவீங்க. நமக்கு வந்து டைல்ஸ் அதெல்லாம் கூட தேவையில்லைங்க. நமக்கு காற்று வசதியான ஒரு ரூம்ஸு, ஒரு பெட்டு கட்ட 2 ஆள் படுக்கிற மாதிரி ஒரு கட்டில், தலையணையோட நல்ல பாத்ரூம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, நவீனமாக வந்து இருக்குது. நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது. நம்ம கோவில் வாசப்படிக்கு வர போகிறேன். பஸ்ஸு வந்து நிற்கும் போது இங்கேயே கோவில் வாசப்படியில் நிற்குங்க. நாங்கள் இரவு நேரம் வந்ததால் நடை சாத்ததால் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் போயிட்டோம். இப்போ அங்கேருந்து தான் நாங்கள் தேடிக்கிட்டு இந்த ரூம்ஸ் தேடிட்டு வரும்போது இங்கே முல்லை மகால் கிடச்சிது. வந்து கேட்டால் வெறும் 350 ரூபா தாங்க ஒரு ரூம்ஸு. நாங்கள் 2 பேருக்கு தங்குறதுக்கு. நல்ல பாதுகாப்பான ஒரு இடமும் கூட, பயமும் இல்லை. லேடிஸு கூட தாராளமாக தங்கலாம். ஏன்னா ஆதார் கார்டு நிச்சயம். நாங்கள் வந்து தங்குற மாதிரி இல்லைன்றதால ஆதார் கார்டு கொண்டு வந்து போல், இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தோம். அதை வச்சு நம்பரை கொடுத்து பதிவு பண்ணி அவங்க அப்பயும் இல்லை, நீங்கள் வந்து ஆதார் கார்டை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பருக்கு அனுப்புனாங்க. நாங்கள் அதையும் அனுப்பி விட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரூம்ஸு கொடுத்தாங்க. உண்மையில் நிம்மதியான ஒரு தூக்கம். அதுவும் நம்ம நரசிம்மரோட சன்னதி பக்கத்திலே தூங்கின ஒரு திருப்தி இருக்குது. இங்கே போகும்போது ஒரு அழகான ஒரு கோலம் போட்டிருக்காங்க நம்ம கோவிலில். காலையிலே ஒரு 7:30க்குள்ளெல்லாம் அங்கே உள்ளே வந்துட்டோம். முதல்ல நாங்கள் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு தான் நரசிம்மரை பார்க்கணுன்னு நினச்சோம். ஏன்னா அந்த முல்லை மகால் நிர்வாகி அவர் என்ன சொன்னார், நீங்கள் முதல்ல தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு நரசிம்மர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்க்கணுன்னாங்க. ஆக, இது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லிட்டு முதல்ல அம்மன் தாயார், நாமகிரி தாயார், அந்த அம்மாக்கிட்ட லைன் நிற்கிறாங்க காலையிலே ஜனங்க. சரி, அவங்க கூடயும் நாங்களும் லைனில் நின்னோம். கொடிக்கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த கோவிலும் கொடிக்கம்பம் சக்தி வாய்ந்த இடங்க. அந்த இடத்துல தான் நம்ம பிரார்த்தனை வைக்கணும் எப்பயுமே. பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூலவரவையை நம்ம தரிசனம் பண்ண போகணும். இங்கே வந்து வெத்தலை மாலைலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெருமாள் கோவில்னாலே முதல்ல வந்து அங்கே இருக்கிறது கருட பகவான் இருப்பார். அதுக்கு அடுத்தது துவாரபாலர்
பாலகர் இருப்பார். கருட பகவான் தரிசனம் பண்ணிவிட்டு துவார பாலகர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொடிக்கம்பம் இருக்கும். அந்த கொடிக்கம்பத்திட்ட தான் உங்களோட பிரார்த்தனைகளை வைக்கணும். ஆனால் பிரார்த்தனை 2 வகை இருக்குது. நான் அதை அப்புறம் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போ நம்ம சுற்றி வரும்போது தாயாரிடம் வந்து நிறைய பேர் நிற்க முடியாதவங்க உட்காந்துருக்காங்க. நாங்கள் உட்காந்துக்கிட்டாக்க நாங்கள் எங்கே போய் உட்கார எங்களுக்கு இடையில சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போய் லைன் நின்றுட்டோம். அப்புறம் அந்த உட்காந்த மக்கள் எல்லாமே திரும்ப லைன் நின்றுட்டாங்க. தாயார் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மூலவரை பார்க்குறோம். அதாவது நான் கிட்ட வரல கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வீடியோ அனுமதி கிடையாது. எப்பவுமே மூலவரை வந்து எந்த கோவிலையும் எடுக்க விட்றதில்ல. ஆனால் நாமக்கல் ஆஞ்சநேயர் எடுக்க விட்டாங்க. ஏன்னா அவர் வந்து நின்ற கோலத்தில் இருக்கார். ஒரே ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆஞ்சநேயர் நம்ம வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள், ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதனால் அங்கே வந்து ஃப்ரீடம் தான், கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஃப்ரீடம். இங்கே பார்த்தீங்கன்னா மலை, ஒரே மலைங்க. இந்த நாமக்கல்லில் வந்து ஒரே மலை, அதாவது ஊருக்கு நடுவில் ஒரே ஒரு மலை, ஃபுல்லாகவே மலை. அதாவது துண்டு துண்டாக இல்லாமல் அந்த மலையில் உழவர் கோயில் சக்தி வாய்ந்த எவ்வளோ 3000 வருடம் முந்தைய கோவில் தான் இருக்குது. நான் கொஞ்சம் அதுக்குள்ளே மறந்துடுச்சு, வீடியோ பேசும்போது மறந்துடுச்சு. கொடிக்கம்ப சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ தாயாரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம லைனில் நிற்கிறோம். நாமகிரி தாயார் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த தாயார். இந்த கோவிலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு நான் அந்த கோவிலில் சுற்றி வரும்போது சொல்கிறேன் பாருங்கள். லைவ்லேயே அந்த வீடியோ போட்டேன். ஒரு சிலர் பார்த்துருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா புரியும். அந்த லைவில் போடும்போது தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம் சொல்கிறது பாருங்கள். ஏன்னா லைவில் வந்து நான் எல்லாமும் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக தான் எடுத்தேன். அந்த இடம் போக்குறதுக்கே எனக்கு தட முதல்ல ஆகிடுச்சு. அதனால் அந்த கட்டணம் எடுக்கவே இல்லை. அந்த மேடம் வேறு என்ன எடுனாங்களா, அவங்க எடுத்தேன். அவங்க தான் என் கூட வந்து ஃப்ரெண்டு, ஆஸ்ட்ரோ ஃப்ரெண்டு. ஐயோ, இதில் நான் வேறு இருக்கேன். நான் என்ன எடுத்தது எனக்கே ஞாபகம் இல்லை. அடுத்து லைன் நின்றுட்டோம். ஏதோ கொஞ்சம் கிட்ட போயிட்டு நாமக்கல் தாயாரை சாமி கும்பிட்டுட்டு, அங்கே நம்ம வாங்கிட்டு போன தாமரைப்பூ கூட இங்கே அதாவது உற்சவராக இருக்கிறவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்கிக்கிறாங்க. நம்ம நாமக்கல் தாயாரை மட்டும் தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த அம்மா ஊஞ்சலில் வச்சுருப்பாங்க. அதில் மட்டும்தான் நமக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை வாங்கிக்கிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு நம்ம நாமக்கல் நரசிம்மருக்கு அந்த துளசி மாலை எடுத்துக்கிட்டு மூலவரை தரிசனம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளிவட்ட சுற்றுப்பாதையை நாங்கள் சுற்றி வரோம். இந்த கோவிலில் வந்து தலை விருட்சம் பார்த்திங்கன்னா பலாமரம். அந்த பலாமரம் எங்கேயாச்சும் இருக்கா என்னான்னு தெரியல. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நட்டு ஒரு சின்ன கன்றாக தான் இப்போ வளர்க்குறாங்க. இது வந்து இந்த வேண்டுதலுக்காக தொட்டிலாம் தாலிக்கெல்லாம் கட்டுற அந்த ஒரு மரம். இந்த பாறையை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். இப்படி அந்த மலை மேலே, பாறையோட மலை மேலே நம்ம ஏறலாம். ஆனால் என் கூட வந்தவங்க நடக்க மாட்டாங்க. நானாக எவ்வளோ மலை இருந்தாலும் ஏறிடுவேன். அவங்க வந்து நடக்க வரல. அதால் இன்னும் நெக்ஸ்ட் டைம் என் பையன் வந்து இதில் பவக்கரணும். அவனுக்கு தான் நாமக்கல் ஆஞ்சநேயரை இட்டுட்டு போகணும், நாமக்கல் நரசிம்மரை பார்க்கணும் அவனோட ஜாதகத்துக்கு. அவன் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறான், கிளம்பவே முடியல. அது என்னமோ நான் முன்னாடி போய் அங்கே பார்க்கணுன்னு இருக்குது. இதாங்க மூலவருக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. 2 நாகங்கள் வந்து இங்கே துவார பாலகர் மாதிரி நமக்கு வந்து வழியில் வச்சுருக்காங்க 2 பக்கமும். அதை வணங்கிட்டே நம்ம உள்ளே போகிறோம். அது அந்த லாஸ்ட்டு படிக்கட்டோட ஸ்டாப். அங்கே வந்து உட்காந்துருக்காங்க ரெடியாக ஒரு லேடி, வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்னு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருந்தால் நான் சுற்று வட்ட பாதையை வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். அதேமாரி இந்த பவகரணக்காரங்க எல்லாருமே வந்து இந்த நாமக்கல் நரசிம்மர், ஏன்னா அவங்க கரணநாதர் நரசிம்மர் தான், அது நாமக்கல் நரசிம்மர் வரும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் மேன்மேலும் என்ன அவங்களுக்கு தேவையோ அதை கருணாதர் கொடுப்பார். அதேமாரி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கோவில் வந்து உகந்த கோவில். இப்போ எனக்கெல்லாம் சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வைநாசிக நட்சத்திரம். வைநாசிகன்னா அது ஜோதிடம் படித்தவங்களாம் தெரியும். வைநாசிக அந்த நட்சத்திரம் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும்.
அதுதான் வைனாசிக நட்சத்திரன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து நீர், அந்த மழைநீர் வந்த கசிஞ்ச நீர் மாதிரி இருக்கும். அதனால் அந்த நட்சத்திரம் இந்த இந்த நரசிம்மரை வழிபடும் போது எங்கேயுமே லக்ஷ்மி நரசிம்மர்னாலே சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் தான். இந்த சுவர்லேயே வந்து செதுக்கப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மர் சாமி கும்பிட்டு கிளம்புறோம். அதனால் வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்க வைநாசிகமாக வரலாம் ஒரு சிலருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு வதை நட்சத்திரமாக வரலாம். அதாவது 7வது நட்சத்திரமாக சுவாதி யாருக்காவது வந்தாலும் நரசிம்மரை வந்து வழிபடலாம். அப்படி வழிபடும் போது நமக்கு அந்த கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். தொடர்பு நம்ம கடைசி காலம் வரலாம் தொடர்ச்சியாக நம்ம வழிபாடை எடுத்துக்கணும். வாரம் ஒரு முறையாவது லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்கணும். அந்த நட்சத்திரம் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது. இப்போ அதுக்காக நாமக்கல் நரசிம்மர் தான் நான் வரணும்னா வர முடியாது. ஏன்னா கொஞ்சம் நாளே இதுக்கே சரியான ரூட் தெரியாமல் 4 பஸ்ஸு மாறி வந்தோம். அதாவது திண்டிவனத்துலேருந்து பெரம்பலூர், பெரம்பலூர்லேருந்து துறையூர், துறையூர்லேருந்து நாமக்கல். ஸ்டேட் பஸ் இருக்குது திண்டிவனத்துலேருந்து. ஆனால் ஸ்டேட் பஸ்ஸு டைமிங்கில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் ஸ்டேட் பஸ்ஸு ஏறலை. இங்கே பாருங்கள், இந்த சித்திரங்கள்லாம் பழமையான சித்திரங்கள்லாம் அது உடைப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல, தனியாக இருக்குது சுவரை விட்டு. இந்த எல்லாமே கற்களால் ஆன கட்டடம் தாங்க. அதுதான் காலகாலத்துக்கும் அழியாத ஒரு ஒரு பொக்கிஷன் தான் சொல்லலாம். இந்த காலத்தில் ஏன் கருங்கல்லால் கட்டினாங்கன்னு இப்போ தான் தெரியுது. காலத்துக்கும் அழியாத அந்த கட்டடங்கள். அதே மாதிரி இந்த கோவிலுங்க பார்த்திங்கன்னா இந்த உரல்லாம் பாருங்களேன். அந்த காலத்தில் இந்த உரல் அது கல்லோடுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அது மேலே போட்டு நம்ம குத்துவோம், அந்த கல்லோடு தான் நினைக்கிறேன். பழமையான கடவுளுக்காக ஏன்னா மஞ்சளோ ஏதாவது இடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கல். இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன தேசிகர் சன்னதி, இங்கே ராமானுஜர் சன்னதி. ஏன்னா பெருமாள் கோவில்னால ராமானுஜர் சன்னதி இல்லாமல் இருக்காது. ஏன்னா நமக்கு திருமந்திரத்தை கொடுத்தவர் ராமானுஜர். அதால் வந்து ராமானுஜர் சிலை கண்டிப்பாக இருக்கும். அவர் இல்லைன்னா நம்ம ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் நமக்கு கிடச்சிருக்காது. ராமானுஜர் இல்லைன்னா அவருக்கு தனி சன்னதி இருக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி உயரமுள்ள ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள இந்த குடவர கோவில். இது வந்து 8ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டினது. அது யார் கட்டான்னு பார்த்தீங்கன்னா அதியமான் மன்னர்களால் குடவர கோவிலாக கட்டப்பட்டது என்று வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக கருதப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோவில் என்ன ஸ்பெஷல்னால், இவர் மேற்கு நோக்கி இருப்பார். அதாவது மேற்கு நோக்கி இருப்பார் நரசிம்மர். அதே வந்து கிழக்கு நோக்கி இருப்பார் அங்கே நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆப்போசிட்டில். பார்த்தீங்களா கோவில்? இதை நான் கட் பண்ணவே இல்லையா, எப்படி திருப்பிட்டுருக்கேன். அதுமாரி இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நமக்கு தீய சக்தி, நம்மளோட எதிரிகள் தொல்லைகள் எது இருந்தாலுமே இந்த மாதிரி சிங்கமுகம் கொண்ட நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கும் போது தொழில் பிரச்சனை, தடை, குடும்பத்தில் அதிகமான தொல்லைகள் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம வணங்க கண்டிப்பாக பொண்ணும் பொருளும் சேரும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தீரும். பார்த்தீங்களா ராமானுஜர். அடுத்து நிறைய சின்ன சின்ன சாமி, சின்ன சின்ன சிலைகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பழமையான கோவிலாக இருக்குது. அது 8ஆம் நூற்றாண்டில் கட்டணம்னா என்ன சாதாரண விஷயம், ரொம்ப பழமையான கோவில். இந்த மூலவரை வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பார்த்தீங்களா ராமானுஜர் அந்த மூலவரெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளிப்பிரகாரம் வரும்போது தான் தனியாக லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோவில் வச்சுருக்காங்க. இது வந்து ராமர் லட்சுமணன் சொல்லிட்டு தான் அங்கே போட்டிருந்துச்சு. அங்கே ஆஞ்சநேயர் வந்து வெண்ணெய் தடை இருப்பாங்க. அந்த இடம் வந்து தடை செய்யப்பட்ட இடம். அதாவது அந்த கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் சின்னதாக இருக்குது. அதாவது மூலவருக்கு அடுத்த ஒரு கோவில் அங்கே இருக்குது. அதாவது வெளி சுற்று பிரகாரத்தில். அது நான் வீடியோவில் கவர் ஆகலை, ஆனால் லைவில் போட்டேன். லைவ் வந்து அவசரமாக நான் டெலீட் பண்ணிட்டேன். அது என்ன காரணம் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ அந்த கோவிலில் வந்து கொஞ்சமாக கம்பி மட்டும் தடுப்பு, இவர் தான் ராமானுஜர் வேண்டிக்குங்க.
கோவில் தடுப்பு மட்டும்தான் நமக்கு வந்து அங்கே இருக்குது. மற்றபடி ஒரு போர்டு இல்லை, இந்த பக்கம் தடை செய்யப்பட்ட பகுதி சொல்லிட்டு போர்டும் போடல, யாரும் சொல்லவும் இல்லை. நான் எப்பயுமே ஒரு சாமி கோவில் கும்பிட்டோம்னா அந்த கோவிலை சுற்றி தான் வருவோம். நம்ம எல்லாருமே அப்படியே சுற்றி வருவோம். சாமியை மட்டும் பார்த்துட்டு வரமாட்டோம். கோவிலில் சாமி இருக்குன்னா சுற்றி தான் வருவோம். அப்படி சுற்றி நானும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு, வீடியோவில் பேசிட்டு தான் வந்தேன். அந்த இடம்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணல, மழை தானே ஃபுல்லாகவே. சுற்றிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் ஒரு லேடி வந்து பயங்கரமான கூச்சல். அதுவும் லைவில் போயின்ட்டுருப்போம். இந்த லேடி வந்து வீடியோ இப்படி எடுப்பா, அது எப்படி எடுப்பு, என்னத்துக்கு? சரி வீடியோ நம்ம வந்து வெளியில் தானே எடுத்தோம், வேறு எங்கேயும் எடுக்கல. இதுதாங்க தலை விரிச்சம் பலா மரம் வந்து இப்போ தான் நட்டு வந்து கன்று வந்து வளர்ச்சி அடைகிறது, இந்த கோவிலோட விருட்ச மரம். அந்த மேடம் வந்து மலையை பிடிச்சிக்கிட்டு வேண்டுதல் பண்ணுறாங்க. நானும் கொஞ்ச நேரம் வேண்டுதல் பண்ணிட்டு தான் வெளியில் வரோம். அது மாதிரி எதுவுமே போர்டும் இல்லை. நம்ம கோவில் எப்பயும் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு வெளியில் வந்துட்டேன். போகும்போது கற்றுனாலும் நம்ம உஷாராக இருந்திருக்கலாம். வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த லேடி என்னை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டே இருக்குது. நான் லைவில் போட்டு எனக்கே ஒரு இதுவாகிடுச்சு. ஐயோ மக்கள்லாம் எப்படி நினைப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு கடனை லைவை கட் பண்ணிவிட்டு டெலீட்டும் பண்ணிட்டேன். அதில் வந்த நிறைய பேர் வந்துடுங்க லைனில், எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன 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 நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியுது, அந்த பின்னாடி வந்து 2 பாம்பு இருக்குது. எதுனா ஆயிருந்தால் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? நீ எப்படி அங்கே போவ, எப்படி நீ படம் எடுப்பேன்னு. ஐயோ, அப்புறம் தான் உதறலுச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணேன், கோவில் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நரசிம்மர் அங்கே ஆங்காரமான ஒரு சாமி, அங்கே என்னால் பொறுத்துக்க முடியல. நம்ம மேலே தப்பு என்ன இருக்குது? நம்ம எப்பயுமே அது இங்கே மாதிரி வெளிப்பிரகாரம் எடுக்கலான்னு அனுமதி. அது சுற்றி வரும்போது எடுத்துட்டான். அந்த பகுதி மட்டும் சாமி பின்னாடி போகக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்லவே இல்லை. அதுதான் ஒரு திகிலான ஒரு அனுபவம், பயங்கரமாக ஆயிடுச்சு எனக்கு. அதனால அந்த பகுதி வந்து இதில் கவர் ஆகவே இல்லை. ஏன்னா எப்பயுமே போகிறவங்க அந்த ஒரு பகுதி கேட்டு போங்க. அதுதான், அந்த 2 பாம்பு இருக்குதுன்னு நினச்சேன். இன்றைக்கி எனக்கு பயமாக இருக்குது. அது தப்பிச்சு வந்தேன்னா அது நம்ம நரசிம்மரோட அருள் தான் சொல்லலாம். வாழ்க நம்ம நரசிம்மர். நரசிம்மரே போற்றி, நமக்கு நரசிம்மரே போற்றி. வணக்கம்.